நகரத்தார் முழக்கம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வசந்தா அருணாச்சலம் பேசுகிறேன். இன்றைக்கி போட போகிற பதிவு தேவகோட்டை கோட்டையம்மன் திருவிழா பற்றி. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாமா? காவல் தெய்வமாக தேவி அமர்ந்த கோட்டை என்பதால் இந்த ஊர் தேவகோட்டை என்று அழைக்கப்பட்டது. இதுவே பிற்காலத்தில் மருவி தேவகோட்டை என்று ஆனது. ஊருக்கு வெளியே ஆற்றங்கரையில் இந்த அம்மனின் பழங்கால கோவில் அமைந்துள்ளது. ஒவ்வொரு வருஷமும் அம்மனுக்கே உரித்தான பிரத்யேக மாதமான ஆடி மாதம் இந்த கோட்டையம்மனை ஊருக்குள் கொண்டு வந்து நகரத்தார் கூடி 15 நாள் திருவிழா எடுத்து கொண்டாடுகிறார்கள். ஆடி மாதம் முதல் திங்கட்கிழமை ஆற்றிலிருந்து குடத்தில் நீர் எடுத்து ஆற்றங்கரை கோட்டையம்மன் கோயிலில் வைத்து தென்னம்பாழியை அதில் வைத்து அம்மனை ஆராதனை செய்து ஊருக்கு நடுவே உள்ள நகரத்தார் சமூக கூடமான நகரப்பள்ளிக்கூடத்தில் வைத்து அம்பிகை எழுந்தருளச் செய்து உலகம் போற்றும் வகையில் திருவிழாவை ஆண்டுதோறும் தேவகோட்டை நகரத்தார் நடத்தி வருகிறார்கள். அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை காலை முதல் பொங்கல் வைத்து வழிபாடுகளை தொடங்குகின்றனர். இந்த சமூக கூடமும் அதனை ஒட்டிய கோவிலும் தேவகோட்டை நகரத்தார்களின் 40 வகை பங்காளிகளை சேர்ந்த ஏறத்தாழ 5000 புள்ளிகளுக்கு பாத்தியமானது. அதனை சுழற்சி முறையில் 40 வகை பங்காளிகளைச் சேர்ந்த 5 அறங்காவலர்கள் 2 வருட காலம் மிகச் சிறப்பாக நிர்வகித்து வருகிறார்கள். கோட்டையம்மன் கோயில் மேடை மிக விசேஷம். இக்கோவில் கர்ப்ப கிரகத்தில் மேடை மட்டுமே எப்போதும் இருக்கும். சக்திமிக்க அம்மனை ஒரு கலசையில் எழுந்தருளச் செய்து 15 நாட்கள் மட்டுமே வைத்திருப்பார்கள். அந்த தூய இடத்தில் நீர்க்கரசத்திற்கு முளைப்பாரியும் வளர்ப்பார்கள். இங்கு உருவாரமும் பிரார்த்தனை மிக விசேஷம். கல்யாணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, உடல் நலம், படிப்பு, வழக்கு தீர்தல், வெளிநாட்டு பயணம் போன்றவற்றை வேண்டி வெள்ளியில் செய்த அடையாளங்களை அலுவலகத்தில் பணம் கட்டி வாங்கி ஒரு தட்டில் வைத்து அம்மனுக்கு சாத்தி பூஜை செய்து அந்த பொருட்களை திரும்ப அலுவலகத்தில் ஒப்படைத்து விடுவார்கள். இவ்வாறு நம் வேண்டுதலுக்கேற்ப பொருட்களை வாங்கி வைத்து வழிபட அடுத்த ஆண்டு திருவிழாவிற்குள் அவை நிறைவேறிவிடும் என்பது நம்பிக்கை. இதுபோல் வேண்டுதல் நிறைவேறி அடுத்த ஆண்டு அம்மனுக்கு நன்றி கூறி அதே பொருட்களை மீண்டும் வாங்கி வைத்து வழிபடுவர்கள் பலரை ஆண்டுதோறும் காண்கிறோம். வேறு மதத்தினரும் நம் அம்மனை நாடி வந்து உருவாரம் பிரார்த்தனை செய்கிறார்கள். உலகில் காவல் தெய்வம் என்பதாலும் அவர்களின் விருப்பம் நிறைவேறுகிறது என்பதாலும் அம்மன் சக்தியை உணர்ந்ததாலும் மத வேறுபாடின்றி ஊர் மக்கள் ஒன்று கூடி ஒற்றுமையாய் வழிபடுகிறார்கள். தேவகோட்டை நகரத்தார்கள் எங்கிருந்தாலும் ஆண்டுதோறும் தேவகோட்டை வந்து இவ்விழாவில் கலந்து கொள்வது வழக்கம். கோவில் முகப்பில் உள்ள பீடத்துக்குத்தான் காலை மாலை என இருவேளையும் அபிஷேக ஆராதனை நடைபெறும். பிரதிஷ்டை செய்யப்பட்ட அம்மனுக்கு அபிஷேகம் இல்லை. ஆராதனை, அர்ச்சனை, அலங்காரம் மட்டுமே உண்டு. அம்மன் ஒவ்வொரு நாளும் மலர் அலங்காரம், காய் அலங்காரம், கனி அலங்காரம், பண அலங்காரம் என்று வெவ்வேறு அலங்காரங்களில் அம்மன் ஜொலிப்பாள். தொடர்ந்து 2ஆம் செவ்வாய்க்கிழமை தேவகோட்டை நகரத்தார் மற்றும் ஊர் மக்களால் பில்லி பொங்கல் வைக்கப்படுகிறது. பொதுவாக பில்லி என்பது தீய சக்திகள் ஏவல் அல்லது கண்திர்ச்சிகளை குறிக்கும். இந்த விழாவில் பில்லி பொங்கல் என்பது அம்மனின் உக்கிரமான வடிவத்தை குளிர்வித்து தங்களை சுற்றியுள்ள தீய வினைகள், செய்வினைகள், கோளாறுகள், நோய்கள், கண்திர்ச்சிகளை நீக்கி கோரி மக்கள் செய்யும் கூட்டு வழிபாடு ஆகும். ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை காலையில் நகர சிவன் கோயிலில் இருந்து ஆண்களும் பெண்களும் பால்குடம் சுமந்து வந்து அம்பிகைக்கு அபிஷேகம் செய்வார்கள். அதே நாளில் மாலை 6 மணிக்கு பூத்தட்டி எடுத்து வந்து பூச்சொரிதல் விழா நடைபெறும். 2வது வெள்ளிக்கிழமை திருவிழுக்கு பூஜை மங்களகரமாக நடைபெறும். மேடை அமைத்த உடனேயே ஆண்டுதோறும் ஊரில் மழை பெய்யும் அதிசயம் இன்றும் நடைபெற்று வருகிறது. இந்த 15 நாட்களும் ஊர் எல்லைக்குள் மாமிசம் விற்பனை செய்வது கிடையாது. மற்ற மதத்தவர்கள் கூட ஊர் எல்லையை தாண்டியே மாமிச கடைகள் அமைத்து வியாபாரம் செய்வார்கள். இந்த 15 நாளும் கோவிலில் தினமும் காலை தொடங்கி இரவு முழுவதுமாக ஆண்களும் பெண்களும் 108 முறை 1008 முறை என்று வலம் வருபவர்கள் ஏராளம். மாவிளக்கு ஏற்றி வைத்து வழிபடுவர். இளநீர் கண் திறந்து வைத்து வழிபடுவர். நீர்மோரும் பானக்கமும் கொடுத்து கொண்டிருப்பார்கள். 3வது திங்கட்கிழமை 9 மணிக்கு மேல் நீரில் எழுந்தருளச் செய்த அம்மனையும் முளப்பாரியையும் ஊர்வலமாக மேள தாளங்கள் முழங்க
அருகில் உள்ள ஊரணியில் நீரில் வைக்கும் சுப நிகழ்ச்சி நடைபெறும். ஆக 15 நாள் திருவிழா இது. திருவிழா முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.